ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஜாலியாக படிக்க நீங்கள் நம்ம சேனலோட ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஸோ வாங்க நம்ம ஜாலியாக படிக்கலாம். எல்லாருமே எக்ஸாமில் சென்டம் எடுக்க நம்ம சேனல் சார்பாக நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது இருக்கிற ஷார்ட் பீரியடில் எப்படிலாம் நம்ம போர்ஷன்ஸை கவர் பண்ணலாம், எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், அதை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாமோட போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போர்ஷன்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும். ஸோ யூனிட் 1 உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகும். யூனிட் 2 பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ், எண்களும் தொடர் வரிசைகளும். ஸோ யூனிட் 2 உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணணும். அண்ட் தென் யூனிட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ஜிப்ரா, இயற்கணிதம். இயற்கணிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்டர்ஸ் 3.1லேருந்து 3.7 வரலும் இருக்குங்க. ஸோ அதில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும். அண்ட் தென் ஜாமெண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா 4.1 to 4.3. ஸோ 3 சாப்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும், அதாவது ஆயத்தொலை வடிவியல். நெக்ஸ்ட்டு யூனிட் 6 தான் உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6.1, 6.2. ஸோ 2 சாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. 6.1 உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷனாகவே போயிடும். 6.2ல் தான் சம்ஸ்லாம் ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய போர்ஷன்ஸ். ஸோ இதை ஈஸியாக எப்படி சிம்பிளாக ஷார்ட் டைமில் படிக்கலாம், என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கிறோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் உறவுகளும் சார்புகளும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்டர் இருக்குது. இந்த சாப்டரில் ரொம்ப முக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1.3 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்துக்குங்க. கார்ட்டீசியன் பெருக்கல், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 செட்டு கொடுத்துட்டு A கிராஸ் B, A டிஃப்ரென்ஸ் B, அது மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். எந்த 2 செட்டு கொடுத்தாலும் அதில் என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1.6 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், சார்புகளை குறிக்கும் முறை அப்படின்னு தமிழில். ஸோ இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு சம் கொடுத்துருவாங்க, அதில் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் ஃபைன் பண்ணுங்கள், டேபிள் ஃபார்ம் பண்ணுங்கள், ஆரோ டயக்ராம் ஃபார்ம் பண்ணுங்கள், கிராஃப் வரைங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 4 கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மாடல் உங்களுக்கு 5 மார்க்ஸில் எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஸோ அதனால் இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்ஸில் எது கொடுத்தாலும் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுற பேசிக் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? எல்லா சம்ஸ் என்ன எப்படி பார்க்கணும் அப்படின்னா எல்லா சம்மையும் உட்காந்து மக்கப் பண்ணக்கூடாது. ஸோ இது இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதோட பேசிக் என்ன, இது எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சார்புகளின் சிறப்பு வகைகள். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். இதில் 5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.18ல் ஒரு 5 மார்க் இருக்குது. ஸோ அதர்வைஸ் இதில் சின்ன சின்ன சம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1.9ல் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், சார்புகளின் சேர்ப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 5 மார்க்குங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த மாடல் சம் இல்லாமல் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை எதிர்பார்க்க முடியாது, ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாக் காஃப் அப்படின்னு சொல்லுவோம். எஃப்ஓஜி ஃபைன் பண்ணுறது, ஜிஓஎஃப் ஃபைன் பண்ணுறது. ஸோ எஃப்ஓஜியும் ஜிஓஎஃப்பும் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு நம்மளை செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு சம் என்ன மாடல்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதில் கேவோட மதிப்பு என்னன்னு ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிறதே இந்த பேசிக் மட்டும்தான். இதை மட்டும் நீங்கள் தெளிவாயிட்டீங்க அப்படின்னா எந்த சம் கொடுத்தாலும் போடுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸில் எனக்கு 2x + 3 இருக்கிற சம் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன், வேறு எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த 2x + 3 வருதா, அப்போ 2x + 4 கொடுத்தா பார்க்கணும். ஸோ 2x - 4 கொடுத்தாலும் பார்க்கணும். ஸோ சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆனாலும் நம்பர் சேஞ்ச் ஆனாலும் சம்மோட மெத்தட் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும்னா பேசிக் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சம்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாடல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு யூனிட் 2க்கு போகலாம். யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் எப்போவுமே ஆரம்பிக்கிற மாதிரி HCF, AP, GP அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ HCFில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு மீ போவா காண்க அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு சில டைம்ஸில் வந்து 5 மார்க்கில் கேட்குறாங்க, மற்றபடி 2 மார்க்ஸில் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கான்கிரியன்ஸ் மாடுலோ, மட்டு ஒருங்கிசைவு, இது வந்து எப்போவுமே வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால இதை 2 மார்க்ஸில் எதிர்பார்க்கலாம்.
ஸோ இது வந்து எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபி, ஜிபி, கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. முதல் 3 எண்களின் கூடுதல், 7 எண்களின் கூடுதல், ஸோ ஸ்கொயர் நம்பர் ஆஃப் இதோட ஆடிங் என்ன, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சம்ஸ் வரும். ஸோ இதிலெல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த சம்முக்கு என்ன ஃபார்முலாவில் என் எதை எடுத்துக்கணும், ஏ எது எடுக்கணும், டி எது எடுக்கணும் அப்படின்ற பேசிக் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இதோட ஆன்சர்ஸ்லாம் கிடச்சிரும். ஸோ பெருக்கு தொடர் வரிசையில் பார்த்தீங்கன்னா இங்கே 5 + 55 + 555 இந்த மாதிரி எக்ஸட்ரா போகும் இல்லையா, இந்த மாதிரி மாடல். ஸோ இதே சம்னு சொல்ல வரல, இந்த சம் கொடுத்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி மாடலில் எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சால்வ் பண்ணுற அளவில் நீங்கள் சம்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் சீரியஸ், சிறப்பு தொடர்கள்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஃபைண்ட் சம் ஆஃப் நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 + 3 + 5 + எக்ஸட்ரா 40 வரலும் இருக்கிறது, இதோட கூடுதல் காண்க அப்படின்னு கேட்பாங்க. 1² + 2² + எக்ஸட்ரா + 16² இதோட கூடுதல் கேட்பாங்க. ஸோ இந்த சம்மில் நான் 16² முடிச்சிருக்கேன்னா, சப்போஸ் உங்களுக்கு 90² வரலும் கேட்கலாம், இல்லை 22² வரலும் கேட்கலாம். ஸோ எந்த சம் கொடுத்தாலோ எந்த நம்பர் கொடுத்தாலோ ஒரு சம் நீங்கள் மாடலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாடலில் எந்த சம் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களை ட்ரைன் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இதில் எக்ஸசைஸ் 2.5ல் பார்த்தீங்கன்னா 7th சம், 8th சம், 14th சம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸாம்பிளில் 2.36 நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600 இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சப்போஸ் இதில் வேறு 2 நம்பருக்கு நடுவில் கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். இங்கே டிவிசிபிள் பை 7ன்னு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு டிவிசிபிள் ஆகிற நம்பர் வேறு சேஞ்ச் ஆகினாலும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற சம்ஸ் தான் கேட்பாங்க. எப்பயாவது ஒரு டைம் மாற்றி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றி கேட்டாலும் நம்மளுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவில் நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.6ல் 7th சம் 10th சம் பார்த்துக்கோங்க. ஸோ மேம் நீங்கள் சொன்ன சம்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா, நாங்கள் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னா, இந்த சம்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த மாடல் சம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தான் சொல்ல வரேன். இருக்கிற சம்ஸையும் நீங்கள் பாருங்கள். இதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். இந்த மாடல்லையும் வரலாம், இதே சம்மும் வரலாம். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். யூனிட் 3 லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வச்சு ஒரு 5 மார்க் நீங்கள் கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு உங்களை சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா கொஞ்சம் கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக இருக்கும். இதையே வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பேராகிராஃப் மாதிரி, அதாவது ப்ராப்ளமேட்டிக்காக கேட்டுட்டு ஸோ அந்த வாணி ராணி அப்படின்ட்டு ஒரு எக்ஸசைஸ் சம் வரும், அதுக்கு கீழே ஒரு காயின் சம் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டாலும் நீங்கள் அதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேரியபிள்ஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாடல் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது எப்படி சிம்பிள் ஸ்டெப்ஸில் வந்து லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸை ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு பின்னில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். நீங்கள் ஈஸியாக படிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜிசிடி பார்க்கலாம். ஜிசிடியில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா எக்ஸாம்பிள் 3.10, 3.13, 3.14ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, 3.18 எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.4ல் ஃபஸ்ட்டு சம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.5ல் பார்த்தீங்கன்னா தேர்டில் செகண்ட் சம். எக்ஸசைஸ் 3.6ல் 4th, 5th, 6th, 7th இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. இந்த எக்ஸசைஸ் 3.5ல் தேர்டில் செகண்டும் 4th இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அதிகமாக கொடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 டைம் என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டைம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஸ்டெப் எப்படி வந்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரணும்னு நீங்கள் யோசிக்கும் போதே அந்த மேக்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது, ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.20ல் செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 3.7ல் ஃபஸ்ட்டில் தேர்ட் சம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னேன், ஃபாக் காஃப் தான் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு, அதே மாதிரி இதில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற சம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இது இல்லாமையும் கொஸ்டின்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ இது வந்து 5 மார்க்கில் எதிர்பார்க்கலாம்.
இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதில் எத்தனை மாடல் சம் இருக்கோ அத்தனை மாடல் சம்மையும் பார்த்துக்கோங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 3.22 எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 3.8ல் செகண்ட் சம், தேர்டில் ஃபஸ்ட்டு சம். எக்ஸாம்பிள் 3.25ல் தேர்டு சம். எக்ஸசைஸ் 3.9ல் செகண்டில் தேர்டு சம், 3.10ல் ஃபஸ்ட்டில் தேர்டு சம், 3.11ல் தேர்டு சம். எக்ஸாம்பிள் 3.28 very important. 3.31, 3.35, 3.36, 3.38, 3.39, 3.42, 3.43, 3.44. ஸோ இந்த எல்லா சம்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் முக்கியமாக 3.28ம் 3.35ம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா சம்ஸ் இருக்கிற மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் சம்ஸில் கேட்பாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ 5 மார்க்கில் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து 2 மார்க் அளவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸசைஸ் 3.12ல் ஃபஸ்ட்டு சம், ஃபிஃப்த்து சம், சிக்ஸ்த்து அண்ட் நைன்த். 3.13ல் ஃபஸ்ட்டில் தேர்டு சம், ஃபிஃப்த்து சம், தேர்டு சம், ஃபிஃப்த்து சம். 3.14ல் தேர்ட் சம், ஃபோர்த்து சம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக 3.7ன்ற சாப்டரில் கிராப் ஆஃப் வேரியேஷன் இருக்கும். கிராப் ஆஃப் வேரியேஷனில் உங்களுக்கு ரெண்டு மாடல் தான் உங்களுக்கு குவார்டர்லி போர்ஷன், டைரக்ட் வேரியேஷன் ஒன்று, இன்டைரக்ட் வேரியேஷன் ஒன்று. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 or 12 சம்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ எல்லா சம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு 8 மார்க் கொஸ்டின். கிராஃபில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபுல் மார்க் எடுத்து முடிச்சிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4 வந்து ஜாமெண்ட்ரி வடிவியல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் டேலர்ஸ் தியரம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த தியரம் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்னொரு தியரம் என்ன இருக்குது அப்படின்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு தியரத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எதை எதிர்பார்க்கலாம்னா இந்த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரத்தை வந்து எதிர்பார்க்கலாம் 5 மார்க் கொஸ்டினில். ஸோ இருந்தாலும் இந்த ரெண்டு தியரத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழில் அப்படியே பார்த்தீங்கன்னா கோண இருசம வெட்டி தியரம்னு இருக்கும், டேலர்ஸ் தியரம்னு இருக்கும். ஸோ டேலர்ஸ் தியரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஆங்கிள் பைசெக்டார் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 4.12ல் இருக்கிற சம், எக்ஸசைஸில் 4.2ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், 8th சம். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. யூனிட் 5 போகிறோம். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி அப்படின்னு இருக்கும். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் முக்கோணம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த அளவில் பார்த்துக்கலாம்னா 2 மார்க் அளவில் பார்த்துக்கோங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலா எழுதி பாக்ஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற மல்டிப்ளிகேஷனை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து போடுங்க. ஒரு இடத்த விட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வராத மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் குவாடிலேட்டல் இது நாற்கரத்தின் பரப்பு காண்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து 5 மார்க்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.4 எக்ஸசைஸ் 5.1ல் பார்த்தீங்கன்னா 7th சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.2ல் பார்த்தீங்கன்னா 9th-லேருந்து 13th வரலாம் என்னென்ன சம்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், குவாடிலேட்டரல், ராம்பஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியன், ஆல்டிடியூட் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 5.3ல் பார்த்தீங்கன்னா 9th, 14th இந்த சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5.4 எக்ஸசைஸ் 5.4ல் பார்த்தீங்கன்னா எந்த சம் இம்பார்ட்டன்ட்னா 7th சம், 8th சம், 9th, 10th and 11th சம். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லா சம்ஸுமே பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 5.28 அண்ட் 5.36. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற எல்லா மாடல் நான் சொன்ன சம்ஸில் எல்லாமே மாடல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 6ல் என்ன வருது அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் சம்ஸ் வரும். இதில் 5 மார்க்கும் எதிர்பார்க்கலாம், 2 மார்க்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரிக்னாமெட்ரி எப்படி ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் படிக்கலான்றதுக்கு என்னோடய வீடியோ மேலே பின்னில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டு ட்ரிக்னாமெட்ரியும் நல்லா ஈஸியாக படிங்க. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா கிராஃபில் ஃபுல் மார்க் எடுக்கணும் 8 மார்க் ப்ளஸ் ஜாமெண்ட்ரி வந்து உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் சம்ஸையும் வந்து நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் கன்ஃபார்மாக 8 வந்துடும். ப்ளஸ் எத்தனை 1 மார்க் பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் இருக்குது.
ஸோ இந்த சம்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ மீதி நம்ம டார்கெட் கொஸ்டின்ஸில் எவ்வளோ பார்க்கணும்னா 70 மார்க்ஸுக்கு தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அந்த 70 மார்க்ஸுக்கு இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம், ரிப்பீட்டட் சம்மு, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சம்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கன்ஃபார்ம் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே சென்டம் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.